பிள்ளையின் வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கு என்று நினைத்து வந்தது யார்? திருப்பூர் எல்லை. என்னப்பா குறைபாடு? வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க. பொறுமை பொறுமை. என்ன குறைபாடுகள்? வேற உனக்கு கல்யாணமா? எத்தனை வருஷம் ஆகுது? நிறுத்தி வைங்க பார்ப்போம். டாக்டர் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு? கொஞ்சம் அங்கே தள்ளி போங்களேன். உன் பேர் என்னடா? பேசுவானா? ஐயா நடக்குமா? நடக்கும். 1.5 வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளை நடந்துருண்டா. நடக்கவும் செய்வான், பேசவும் செய்வான். அப்படி வெற்றி உண்டு. இன்னையிலிருந்து அவனுக்கு சக்தி கிடைச்சாச்சு. கொண்டா, வெற்றி உண்டு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சரி. பராசக்தி வாழ்க. சரி, அதே திருப்பூர் எல்லை நிறைய ஓடுது. திருப்பூர் என்ன விஷயம்? ஒன்னோட முடிச்சுக்கடா முடிச்சுக்கடா. திருப்பூர் எல்லை கல்யாணம் தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? உங்களுக்கு கல்யாண விஷயமானே. யாருக்கு முடிக்கணும்? அப்புறம் வச்சு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க வான்னு சொன்னேன். அண்ணன் வரவே இல்லையே. என்ன பார்க்குற சாமி? யாருக்கு கால் வந்துட்டு வரலாம்? என்னடா படிச்சிருக்க நீ? யோகா. பௌர்ணமி நிறுத்தி அப்படி சோறை பிடிச்சிட்டு நடப்பான். முதல்ல 3வது பௌர்ணமி வரையில் தானாக நிற்பான். 1.5 வருஷத்துக்குள்ளே நடந்தே வருவான். என்னையை பார்க்கவே வருவான். சந்தோஷமாக என் கூடவே இருப்பான். நல்லா இருங்க. கருப்பசாமி கல்லூரியிலே இப்போ யோகா சம்பந்தமான சப்ஜெக்ட்லாம் வந்தாச்சா? நல்லா படிச்சிருக்கியா? யோகாவில் ஆத்மாவை பற்றி என்னடா சொல்கிறாங்க? ஆசனா 12 ஆசனங்களை பற்றியது. அதில் 134 பிரிவு சேனலாக வந்துடும். அப்படி தானே? அதெல்லாம் படிச்சிட்டியா? ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டுதல் யோகம் என்பர். திருமூலரை பற்றி படிச்சிட்டியா? அதில் படித்தே சும்மா அது ஒரு பயிற்சி மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்தர்கள் லெவலுக்குள்ளே அது வரல. வாழுங்கலை வளர்ப்போம். அறிவு திருக்கோயில். கருப்பசாமி இந்த குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போகணுமே. வரட்டுமா? காமாட்சி அம்மனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா? வெண்தாடி வேந்தராக இருக்கும் படிகள் இங்கே வச்சு கும்பிட்டது உண்டா? இருக்கு. படிகள் இங்கே வாங்கி வைக்கணும். காமாட்சியை கேட்டேன். முற்கர்ம வினைகளை தீர்க்கும் பொருட்டு இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கவில்லை. சாதாரணமான நிலைகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி தீர்த்தமாடி என்னை வந்து பார்க்க திருமணமும் தெய்வீகமான தொழிலும் உயர்ந்து இருக்கிற பொருள் நஷ்டங்களை தீர்த்து வெற்றி செய்து கொடு அப்படின்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வரலாம். தெய்வீகமாக இருந்தால் தெய்வீகம். உண்மை அதுதானே.
அது அப்படியே எனக்கு தெரியுமே. ஏன் சொல்லலைங்கிறது தானே உங்கள் கேள்வி. என்ன, ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லதுக்கு நீ சொல்லதுக்கு என்னடா காரணம்? ஞானத்து பக்கத்தில் போயிட்டியா இருக்கிறியா? ஞானிகள்லாம் சப்த ரிஷிகளும் மனைவி வச்சுருந்தாங்களே, ரிஷியை விட நீ உயர்ந்துட்டியா? இல்லையே. எனக்கு மனைவி மக்கள் பேரன் பேத்தி எல்லாம் வச்சுருக்கேனடா. நீ ஏன் கல்யாணத்தை வேண்டாமுங்க? உன்னுடைய மனம் அந்த வழியில் போகுது, சன்னியாச வழியில். 1 2 3 4 5 6 யாருங்க கேட்டு பார்க்குறேன். அப்படியா அப்படியா? சரி. மலை அடிவாரங்களுக்கு போகணுன்னு மனத்தில் வச்சுருக்கியா? திருவண்ணாமலை அடிவாரத்துக்கு முக்தியை பற்றி ரொம்ப சிந்திக்கணும். குண்டலினியை எழுப்புறது எப்படி அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் முயற்சி செய்து பிரயோஜனம் அடையலையே. அதுக்கு உனக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கல. உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கணுமா உங்களுக்காக? என்ன சரி, உனக்கு இஷ்டமே இல்லையா? கண்களை மூடு பார்ப்போம், இந்த பிறவி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கட்டும். என்னடா தம்பி? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதாவது அவனுடைய மனது அளவுக்கே அதை வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கிறான். ஆனால் இந்த பிறவி அம்சத்தில் அவனுக்கு கல்யாண காலம் உண்டு என்பது தான் முடிவு. புரியுதா? அவன் நினைக்கிறது மாதிரி ஆன்மீகத்துறையில் தெளிவடைந்து ரிஷிபத்தினி போல் ஒரு மங்கை வந்தாள் என்றால் அவள் உனக்கு மனைவியாக இருப்பாள். அதை தேடித்தான் பிடிக்கணும். எங்கே கிடைக்க போதுங்கிறியா? ராமகிருஷ்ணா தபோவனத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கும். கர்மசாமிக்கு வாழ்க. யோக நிலையை படித்தவர்களே, அதற்கு என்ன தெரிந்தீர்கள்? நீங்களெல்லாம் என்ன தெரிந்தீர்கள்? ஒன்றும் இல்லை. அதுக்கு நீ யோகாவில் எத்தனாவது ஆண்டு படிக்கிற? நீங்கள்லாம் யோகா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் பிஸ்னஸ் ஆஃப் யூஜி. அவள் காதில் வந்து ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கு. இதனுடைய பரம ரகசியத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை இல்லையா? அதை நான் நிப்பாட்டி தந்தால் போதுமா? மனிதனுடைய உள்மன தாட்டில் என்னது ரெக்கார்டிங் ஆகிருக்கோ அது வந்து புலன்களுக்கு கேட்கும். அந்த உள்மனதனுடைய புலனுடைய சக்தியை, அந்த பதிவுகளை அழித்து விட வேண்டும். புறப்புலன்கள் ஒழுங்காக இயங்கும். அதை அழிக்கிற வித்தை தான் சித்த வித்தை. புரியுதா? என்கிட்ட இருக்கு, அழிச்சு தரேன் போ. இந்தா அடுத்து பேசுவோம். வாங்க பக்கத்தில் வாங்க. இந்தாப்பா நன்றடைவாய், புண்ணியமடைவாய். உங்கள் அண்ணன் அதை பற்றி என்ன முடிவு எடுத்தாரு? இங்கே கூட்டுவா நான் தூக்க வச்சுருக்கேன். தனி மாத்திரைகளாக போட்டு எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. மாத்திரையில் தூங்கி ஆள் ஸ்டவுட் ஆகிருப்பாங்க. முகமெல்லாம் அலர்ஜி ஆகிருக்கு. புரியுதா? கூட்டுவா மாத்திரை இல்லாமல் தூங்க வச்சுருவோம். கூட்டாங்க புண்ணியமடைங்கள். மனோதத்துவ மாத்திரைகளை யாரும் குறை மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த மாத்திரைகள் இல்லை என்றால் மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது. சைக்காலஜிஸ்ட்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய சக்தி இருக்குது. மனோதத்துவ நிபுணர்கள் இறைவனின் பிரதிபலிப்புகள். அதனால் அவங்கெல்லாம் வாழ்த்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அடுத்து பேசுவோம். ராமேஸ்வரம் போயிட்டு வந்து என்ன கேளுங்கோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மானாமதுரை அழைக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன். தேனாலா பீச்சு. சபரிமலைக்கு யாரும் போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? கால் வந்துட்டாங்க. தேனாலா அபிஷேகம் நான் தினமும் நான் செய்தேன்.
அநாத பாவாலை உந்தன் மீதே பாடுகிறேன். இன்னொரு தரம் காரணம் சொல்லலாம். பம்பை ஆற்றினில் நான் இருந்தேன். ஐயா, என்னப்பா செய்யணும் இப்போ நமக்கு? என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியாதுல்ல, வீட்டில் நடந்துட்டு விட்டு போகிறா போகட்டும், வந்தால் வரும். நான் அந்த பூவை தடவுனே, என் கண்ணை நீ பார்த்தியா? நீங்கள் பார்த்தீங்களா? பூவை பார்த்து பூவை தான் பார்த்தேன், கண்ணை பார்க்கல. நான் இப்படி பார்த்தேன். ஏன் பார்த்தேன் தெரியுமா? உண்மையை சொல்லுதேன், கால் வந்துட்டு வா. உன் கண்களை மறைத்து தான் பார்த்த தடவுகின்ற பாதையில் மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்தில் ஓடுகிறது. உன்னுடைய உதவியும் வேண்டாம், உன் உறவு வேண்டாம். நீ இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. உன் கூட வாழ்ந்த நாளெல்லாம் போதும் அப்படின்னு முடிவெடுத்து குருட்டுத்தனமாக, குருடங்க எப்படி முடிப்பாங்க? குருட்டுத்தனமாக தன் மனதை செலுத்தி திசை மாறிய பறவை போல போய்கிட்டு இருக்க வேண்டி. போயிருக்கீங்க, இந்த வரட்டும், அவளை வந்தோம், அதான் வந்து தயார். அவள் வள்ளிட்டு போனது வேண்டாம். ஒரு முடிவு 30 நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவே கிடச்சிரும். சர்வ ஆரோக்கியமும் உனக்கு ஆயுள் பாக்கியத்தையும் தாரேன், எந்த குறுக்கோளிலும் போகாத நான் இருக்கேன். வெற்றி உண்டு மகனே, வாழ்வு. கருப்பசாமி, அதே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்க்கடை யாரடா வச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. நெய் சாப்பிட்றதுக்கு ருசி இல்லை, ஆனால் அபிஷேகத்துக்கு உதவியாக இருக்கு. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். நெய்யாரே அபிஷேகம் செய்திடுவேன் ஐயப்பா நெஞ்சார. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நடத்துகிற தொழில் லாபகரம் இல்லாமல் மனவேதனையும் நஷ்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா, அடுத்த நாளாக வேற ஒரு தொழில் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் மண்டையில் ஓடுது. கால் வந்துட்டு வரலாம். அதனால் அந்த தொழிலில் உள்ள நஷ்டத்தை தீர்த்து தாரேன். துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் குறைகள் ஏற்படுகிறது அப்பப்போ, அதையும் தெளிவு பண்ணித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரேன், 2 மண்மனைகளை விற்று தாரேன். இந்தா தொழில் நல்லா ஓடும், கடன் இல்லாமல். கருப்பசாமி, ராம் நாட்டு பகுதி பரமக்குடி, பரமக்குடி வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை உடையது யார்? வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை கால் வந்துட்டு. அம்மாவும் திருவடியில் அத்தனையும் நெய் மணக்கும் ஐயாவும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில நகைகள் பாதிப்பு. நகைகள் புரியலையோ? நகைகள் பாதிப்பு, பணம் சொந்தமான மனக்குழப்பம், இவைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கு. உனக்கு இன்னும் தோண்ட தோண்ட உண்மைகளெல்லாம் வெளியே வரும். எந்த தவறுகளும் துரோகங்களும் நடந்ததாக கற்பனை வேண்டாம். ஆனால் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு நிலைமை வருகிறது.
அதை வெற்றியாக்கி உனக்கு தொழில் நடத்தி தாரேன். இடம் வாங்கிறதுக்கு வேண்டிய முயற்சியை செய், அழியாத செல்வமாக காத்து கிடக்கும். வேற என்ன வேணும்? அவளுடைய உயிரை காப்பாற்றி ஜெயிச்சு தாரேன், என்னை இருந்து பார்த்துட்டு போ. வெற்றியா உண்டு. கருப்பசாமி அதே பரமக்குடி, துறவுகோலும் கொண்ட சகோதரன். கேட்டதை கொடு, வெற்றி மாலை போடுன்னு உத்தரவு இருக்கு. கொண்டா. அப்பா என்னையா வேணும்? அப்பா அக்டோபர் மாதத்துக்குள்பட உன்னுடைய கோர்ட் ஆர்டர் கிடைச்சிரும், வெற்றி ஆயிரும். ஜெயிச்சு தாரேன், ஜெயிச்சோன்னு என்னை பார்க்க வரலாம். மகிழ்ச்சி உண்டு மாஸ்டர். கருப்பசாமி ஆமாம், தேனி ஏரியா, தேனி. தேனி மலையாளம் போன கால் வந்துட்டு வா. வரலாம். என்னடா படிச்சிருக்க நீ? ஒரே ஒரு விஷயம்தான், பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு 2024 முடிவதற்குட்பட இவனுக்கு வேலை விஷயம் நடக்கும். அந்த வேலை விஷயத்திலேருந்து நல்ல ஆர்டரும் நல்ல செய்தியும் வந்துடும். விக்ரமாதித்தனுடைய பிறப்பு தான் இவன் பிறப்பு. 6 மாதம் கடலில், 6 மாதம் உடலில். என்னடா சரியா தப்பா? 6 மாதம் கடலில் வேலை, 6 மாதம் பூமியில் உடலில் வேலை. இதுதான் நடக்கும். ஆனால் சில லட்சங்கள் சம்பாத்தியமாக கிடைக்கும். பெண்ணு தேடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தகுந்த பெண்ணை கொண்டு வந்து நான் சேர்த்துறதே, கல்யாணத்தை முடிச்சுருவோம். மனக்குழப்பத்திலேருந்து விடுதலை ஆகு, சரியாக்கி தரேன். காலில் விழுந்துட்டு வா, நல்ல வாக்கு பெற்றுட்ட. இந்தா, இன்னையிலிருந்து மன நிம்மதியாக இருப்பாய். வேலையை நோக்கிரு, வாங்கித்தாரேன், சந்தோஷமாக இருந்துக்கலாம். இந்தாப்பா, மனக்குறை இல்லை. கருப்பசாமிக்கு அதே தேனி எல்லை, பெண்ணடியாள். ஆக்கம் அதனால் செல்லும். என்னம்மா வேணும்? எங்கேயும் கிடைக்காத விஷயமாச்சே. அது என்ன சந்தையிலே அக்கா விற்கிது? நிம்மதி இருந்தால் எனக்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. என்ன வேணும் சொல்ல மாட்டுக்கு? சொல்லு, என்ன வேணும்? கண்ணை முடுக்கா? சி, சரி, ஓகே. காலைல வந்துட்டு வரலாம். ஆயிரங்கள் போதாது வண்ண கிளியே கொட்டால அழகை நான். பிள்ளைகளால் பெருமைப்பட்டவர்களும் உண்டு, பிள்ளைகளால் பலனடையாதவர்களும் உண்டு, பிள்ளைகளால் வேதனைப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் நீதிமன்றத்துக்குள்ளே உனக்கு ஒரு வழக்கு, அதை ஜெயிச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சாலும் உன் உறவுக்குரியவர்களெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவார்கள். அந்த வரலாறை சுமத்தி கெடுப்பதை விட
அந்த தீர்ப்பு வெற்றிகரமாக எப்பொழுது வரும் என்னும் காலத்தை உணர்த்தினால் நீ தெளிவாகி விடுவாய். செப்டம்பர் 30க்குள்ளே உன் பக்கம் தீர்ப்பாகும். வெற்றியாக்கி தாரேன், கடன்களையும் தீர்த்து தாரேன், மீட்டி தாரேன். இந்த அப்படி வெற்றி விடு. கருப்பசாமிக்கு கடையநல்லூர், கடையநல்லூர் ஏக்கா அம்மா என்ன இருந்துரு போய்ட்டு வரலாம். அங்கேயே நெல் விருட்டுன்னு பாஞ்சிடக்கூடாது. உனக்கு கடையநல்லூர் இல்லையே? கடையநல்லூர் எங்கண்ணே? பதிவு எங்கே இருக்கு? ஓ அங்கே வருது, அங்கே வருது. குறுக்கிட்டான் கருப்பசாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கா? பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில், யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில். சரி ஓகே. யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் குறுக்கிட்டான் கருப்பசாமின்னு ஒரு கருப்பசாமி வராரு. அப்படி தானே போனோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. பக்கத்தில் இருக்கா? உன் பிள்ளைய பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயமும் ஊர் வம்பு வழக்கும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் இல்லை வரலாம். வேற என்னம்மா வேணும்? அந்த இடத்து பிரச்சனை முடியதுக்கு 3 மாதம் டைம் இருக்கு, முடிச்சு தரேன். இந்த அப்படி சிவகங்கை எல்லை. சிவகங்கை அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை குறைகளை பற்றி கேட்க வந்தது யார்? காலுவ அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழுமிடம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்வனை வைவனை கோளாறுகள் இருந்து ஒரு பக்கத்து கால் வலியும், மூச்செடுக்கும் போது தொண்டையில் அடப்பும், உயிர் பெயருமோ என்ற பயமும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. அதே போல சம்பந்தம் கலந்த வழியில் கொஞ்சம் மன வருத்தமும் பிரச்சனையும் தோன்றும். இந்த வழிகளில் இருந்து மீட்டி தரணும். கொஞ்சம் கடன் பட்டு நிறைய நஷ்டங்களும் துன்பமும் பெற்று ஆடு மாடு நஷ்டங்கள் அடைந்து விட்டாய். கால் வந்துட்டு வா. வேற என்னத்தான் வேணும்? அதான் உடல்நிலை சரியில்லாம இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேன். எழுப்பி கொண்டு வரேன். என்கிட்ட கொண்டு வந்து சேரு. நல்லா சம்பந்தம் கலந்த வழி சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சூட்சமமாக சொன்னதை சொந்தமாக புரிந்து கொள். வெற்றி அடைய வைக்கிறேன். தொடர்ந்து என்னை பார். ஓடு. அதே சிவகங்கை எல்லை கடன்கள் மன வருத்தம் யாருக்குடா? சின்ன குட்டி பேலே கால் விட்டு வாடா. சோமா இருக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில இடது பக்கத்தில் ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று தெரியுது. அது என்னடா கோயில் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போனோன்னு புஷ் 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 இந்த கொல்லுப்பட்டறை எல்லாம் தெரியுது. ஆசாரிகள் அடிக்கிற கொல்லுப்பட்டறை தெரியுது. புஷ் புஷ். அதில் அப்படி ரைட் சைடு போனால் கொஞ்சம் மார்க்கெட்டு கூட்டம் மாதிரி கிடக்கு. அதெல்லாம் தாண்டி போனால் உன் வீடு வரும்னு நினைக்கிறேன். கால் விட்டு வா. 2.25 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் பார்த்ததில் மன வருத்தமும் நஷ்டமும் ஏற்பட்டது உண்டு. அதே போல் கூட இருந்தவன் பழகி உன்னை கெடுத்து உன் தொழிலையும் நஷ்டமாக்கிட்டான், உன் பணத்தையும் நஷ்டமாக்கிட்டான். தேவையில்லாமல் நண்பர்களுக்குள்ள ஒரு வம்பு வழக்கையும் உருவாக்கி விட்டுட்டான். உண்மையா? கால் வந்துட்டு வா. இப்போ உன் கடன்லேருந்து மீட்டி தரணும், தொழிலை வளமாக்கி தரணும், வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு பொம்பளையோட ஒரு உறவு தோன்றும். அறிவால் அதை வேண்டாம்னு விலைக்கிறு, ஜெயிச்சிருவேன். மண்டையை திருத்துடா தம்பி. வா. தோன்றும் தான் சொல்லுங்க, இருக்குன்னு சொல்லலை. பார்த்துக்கோ பாப்பா. கருப்பசாமி அது ஒரு பள்ளிவாசல் தெரியுது.
பள்ளிவாசல் எங்கே இருக்குது? உடனே பாயுத. சிவகங்கை எல்லை. உங்கள் பேர் என்ன? கமலவேணி. உங்கள் எல்லைக்கு போகிற உள்ள எதுவும் பள்ளிவாசல் இருக்கா? கால் வந்துட்டுருவோம். செங்கமலவேணி அம்மா. பெத்த பிள்ளை எத்தனை? 2 பேரும் எப்படி இருக்காங்க? உட்கார், மனதை அடக்கிக்கொள், பக்கத்தில் வா 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 வா. அடிக்கடி ஒரு கண்ணு வீக்கமும் வலியும் தோன்றிக்கிட்டே இருக்கும் உனக்கு, உண்மையா? உன் பிள்ளைகளை போய் பார்த்தேன். ஒரு பையன் ஊர் வம்பு இழுத்து மனவேதனைக்கு உட்பட்டவன் ஆகி தேவையில்லாத வழக்குகளை மாற்றி கேவலப்படுத்தியிருக்கான். புரியுதா? உன் வீட்டு பத்திரம் உன்கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கு? அந்த பத்திரத்தை காவலோடு வை. தூக்கிட்டு போதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கா. இருக்கக்கூடிய பிள்ளையை நல்லாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? இந்தா, அவனுக்கு தொழில் நல்ல நடக்கும். முருகா, இந்தா வெற்றியாக நடக்கும் மகளே, சந்தோஷமாக இருக்கும். இந்த பணத்தை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடு, புண்ணியமாக இருப்பேன். போயிட்டு வா வீரசிகாமணி. ராஜகோபாலா. ராஜகோபாலான்னு சாமி இருக்காரா? கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி, ஆஃபீஸ் டூட்டி மாதிரி சாமி கும்பிடுத, கொஞ்சம் நல்லா கும்பிட்டு வாடா. இதுவரை 2 வகையான தொழில்களில் முயற்சி செய்து வெற்றி அடைகிற சரானா, அதில் பணங்களும் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு, மன உபாதைகள். இப்போ அடுத்து ஏற்படக்கூடிய தொழில் கணினிமயமான தொழிலாக இருக்கும். அதில் உனக்கு 2 நண்பர்கள் சென்னையை சார்ந்து வழிகோடு உனக்கு வெற்றியை கொடுப்பாங்க. அதில் கடன் படாமல் உன்னை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டுவான். போடலாமா? இவன் கோழி சொல்லி நினைக்கிறான், அது போடக்கூடாதுன்னு சொல்லட்டுமே. கோழியை தவிர வேறு என்ன பண்ணனாலும் போடு. என்ன பண்ண போடலாம்? சத்தியமாக போடு, என் பேரை போட்டுக்கா, போடு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. மாடு பிடிச்சவன ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு விட்டுறணும். 100 பசுக்களை வைத்து வளம் பெறுவாய், பாலா பொங்கும், கோடி சம்பாத்தியம் நடக்கும். ஓடு, இந்தா புண்ணியமடைவாய் மகனே, ஓடு. சேலம் எல்லை குழந்தை வரம். காலில் வந்துட்டு வரலாம். மாமா மாமா டாய் யாருவா கேட்டு பார்க்குறேன். என்னப்பா உங்கள் ஏரியாவில் இட்லி சுடுவாங்களா, பணிகாரம் சுட்டு கொடுப்பாங்களாப்பா? உங்கள் தெருவிலையே விற்கிறாங்களா? ஏமா நிறுத்திட்டாங்க? அவங்க உங்களுக்கு சொந்தமாம்மா? அவங்களுக்கு உங்களுக்கு இப்போ உறவு எப்படிமா இருக்குது? உங்கள் 2 பேருக்குள்ள உறவுகள் எப்படி இருக்குது 2 குடும்பத்துக்கும்? சரி, காலில் வந்துட்டு வாங்க. சுட்டு சுட்டு போடுறாங்க. இனிப்பு பணியாரம் இல்லை, காரப்பணியாரம். இட்லிக்கு பதில் சட்னி வச்சு அதையே சாப்பிடலாம். அப்படி தானேடா தம்பி? அப்படி தானே? இட்லிக்கு பதில் அதையே தானே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது அந்த இடம். கண்ணை முடிக்கா பார்ப்போம். ஓம் அப்பா கிருஷ்ணா ஏனுந்தாய். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அவதாரம் உன் குடும்பத்துக்கு வந்து ஆசி புரியுது. உன்னுடைய உடலில் கர்ப்பப்பைக்குள்ள ஏறும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். உட்சுவர்களில் உஷ்ணத்தால் கொஞ்சம் நீர்க்கட்டி இருக்குன்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்டேன். ஆண்டவன் சத்தியமாக வேண்டாம்னு உத்தரவாயிடுது. என் சக்தியால் உனக்கு குழந்தை பிறக்கும், அது ஆம்பளை பையனாக இருக்கும், ஸ்ரீகிருஷ்ணான்னு பேர் வைக்கணும் அப்படின்னு உத்தரவாயிடுது. காலை வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா வாப்பா, இந்த மகனே மடி எப்படி குழந்தை ஜனனமாகும், வெற்றியாகுவாய். இனிமேல் ஆஸ்பத்திரி செலவு இருக்காடா தம்பி. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார், ஆனந்தமடைவாய், தொழிலாக்கி தரேன். இந்தா காசு பணம் வச்சுக்கா, சந்தோஷமாக இருந்துக்கா.
சங்கரன் கோவில், சேலத்து மாம்பழமே, சின்ன கடை ரஞ்சிதமே. சங்கரன் கோயில் இல்லையா உங்களுக்கு? அது வேற இது வேற. சற்று பொறுமை வேண்டும், சற்று பொறுமை வேண்டும். பையனை பத்தி கேட்க வந்தவங்க வாங்கப்பா. ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. இன்று போய் நாளை வாராய் எனையொரு மனிதரும். யார் பாண்ட பாட்டுப்பா? CS ஜெயராமன் அவர்கள், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய மைத்துனர். உட்காருங்க. நீங்கள் வந்தோடனே இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஏம்னு கேட்டேன். இன்னைக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு நாளைக்கு அந்த கனியை கொண்டு வந்து என் கையில் தரணும். புரியுதா? அப்பொழுது இவனுக்கு என்ன உத்தரவு என்பதை தெளிவுபடுத்தி இவனுடைய உள்ளுணர்வை அடக்கி தெளிவுபடுத்த வைக்கிறேன். வெற்றி உண்டு. நல்லாக்கித்தாரேன். வரவும் காப்பாற்ற. சரி, கருப்பசாமி வெள்ள. அதே சங்கரங்கோயில் பகுதி சுடமாடசாமி யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? மாடதேவதை யார் பக்கத்தில் இருக்கு? உங்க பக்கத்தில் இருக்காரா? இல்லை. தலவங்கோட்டை பக்கத்தில் மாடசாமி இருக்காரா? கால் வந்துட்டு. என்னப்பா அது இல்லைன்னு சொல்லவா? உட்காருங்க. இவர் பேர் என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் பிஸ்னஸ் UG படிச்சிருக்கீங்க. அடுத்து MBA போகலையோ? எந்த காலேஜ்? யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கீங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஏற்கனவே நீங்கள் 1.5 வருஷமாகவே வேலைகள் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஏன் நடக்கலை? வேறு யாரும் கோளாறு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டேன். இல்லை, இங்கேருந்து என் குதிரை நேராக போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி வலதுபுறமாக போவையில் நிறைய விலங்காடுகளும் கிணறும் குளமும் தெரியுது. அங்கே ஐயனார் இருக்காரா? ஆமாம். அதனால் இந்த ஓராண்டில் 2025 3வது மாதத்துக்குள் உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். மாத சம்பளம் என் கோயில் அன்னதானத்துக்கு போயிட்டு வா. தான தர்மம் விளங்கும், புண்ணியம் சேரும், வெற்றி அடைவீர். கருப்பசாமி, ஆமாம், மதுரை மாநகர் ஒரு பெண்ணடியாள். பெண்ணடியாள், பொம்பளை மட்டும். கால் வந்துட்டு வரலாம். ஆற்றங்கர ஓரத்தினே அங்கு நின்ன உருவம்மா. வைகை ஆற்று கரையில் எங்கே இருக்கு வீடு? அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் தானே வீடு. அதான் ஆற்றங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவம்மா. என்னம்மா வேணும்? யாரு? அப்படியா? என் காற்றுல என்ன வச்சுருக்கேன் பார்த்தியாம்மா? என்ன வச்சுருக்கேன்? உன் மகன் பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. அதுக்கு அடுத்த வார்த்தை என்னடா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்படி ஒரு பாட்டு அவன் நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. படிக்க போவோமா அல்லது இந்த படிப்புக்கு போவோமா? பாத்தியா? கால் வந்துட்டு வா. பச்சை வாழை மரத்துக்கு அவன் மனதை பார்த்தேன். கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டு நடக்கும் உதவி. அவனை சீர்திருத்தி படிக்கவும் வைக்கேன். அவன் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் அடிப்போம். ஒன்று நான் ஏற்றுக்கிடவும் வைக்கேன். கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணும் தங்கச்சி, பொய் பேசக்கூடாது. என்ன? தப்பட்ட மேளம் எங்கே இருக்குது? தப்பட்ட மேளம்
அந்த வழக்கு முடியறதுக்கு 3 மாதம் ஆகும். அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஆக்கி தரேன், சந்தோஷமா இருங்க. காளியாத்தால பார்த்துக்கா, எல்லாம் நல்லா நடந்தாச்சு, கூட வரேன், நல்லா. அதே மதுரை மாநகர் வரலாம், கால் வந்துட்டு வா. யார் இது? புரிஞ்சுனுங்க, உட்கார். என்ன வேணுமா? உங்கள் மைனிட்டு சொல்ல வேண்டியதானம்மா? சொன்னால் கேட்க மாட்டான் உத்தமவன். கால் வந்துட்டு வா. கருப்புசாமி, அப்படி ஒரு சம்பவம் இருக்கா? பார்ப்போம், உட்கார். உன்னுடைய ஆத்ம சக்தியை அறிந்து பார்த்தேன். பொதுவாக உன்னுடைய குடும்பத்தில் ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவர்களும் கணவனை பிரிந்து நீண்டகாலம் வாழ்ந்தவர்களுடைய குடும்பம்தான். 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்க. அதே மாதிரி இப்போ கணவன் மனைவி வாழ்க்கையில் உங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் வருவதற்கு காரணம் யாருடைய தூண்டுதலும் கிடையாது, யாருடைய செய்வனை வைவனை கோளாறும் கிடையாது. இது இயற்கையால், கிரக கோளாறால் மனம் மயங்கி நடக்கும் சம்பவம். அந்த மனமாற்றம் நடக்குமான்னு கேட்டேன். மனமாற்றம் நடக்கும், ஒற்றுமையான வாழ்வு சிறக்கும். மன வகுத்து தந்தால் போதும்ல, கால் வந்துட்டுவான். பொன்னகையை காணவில்லை, புன்னகையவும் காணவில்லை. தங்கச்சாமாங்கெல்லாம் எங்கே இருக்கு? அங்கேயா கொண்டு வந்து கொடுத்த? இங்கே இருந்தா அடமானும் போயிடும், பறி போயிரும்னு ரகசியமாக வச்சிருக்கியே. பக்கத்தில் வா. உனக்கு இனி பொன்னகையும் வீணாகாது, உன் புன்னகையும் வீணாகாது. செல்வ சிறப்போடு ஆனந்தமாக இருப்பேன். வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு வாங்க, இந்தாங்க. எந்த ஊர்? சரி, உட்காருங்க. நீங்கள் அவசரப்பட்டால் நான் என்னால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. சரி, உட்காருங்க. கருப்பசாமிக்கு அரோகரா. அதே மதுரை மாநகர். மதுரையா நீங்க? மதுரை மாநகர். வண்டி வாகனம் யார் வச்சிருக்கா? என்னடா வண்டி வச்சிருக்க? இன்னோவா கார் வச்சிருக்கியா? என்ன செய்த? கால் வந்துட்டு வா. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யார் அவன்? யார்? இளைய பையன். கல்யாணம் முடிச்சிட்டானா? மனைவி எங்கே இருக்கிற? ஓ மனைவி எங்கே இருக்கிறா? சரி. முனீஸ்வரன் வராரு, எங்கே இருக்கார்? பாண்டி முனி கும்பிட்டுருக்கீங்களா? அங்கே போய் வேண்டதில்லை கிடக்கா? என்னது கடாயா? கடாய் கொடுக்கணும்னு வேண்டுதல் பண்ணீங்களா? உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரே, அதான் கேட்டேன். நீங்கள் வேண்டுதலை பண்ணவில்லை என்றாலும் வேண்டுதலை போட்டுக்கொள்ளுங்கள். கேட்குது. வேற உங்களுக்கு என்ன வேணும்? தம்பிகளை பக்கத்தில் வர சொல்லு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, என்னன்னு பார்க்கட்டும். ஓஹோ, அப்படியா? கேட்டு பார்க்குறேன். 3 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தம், பண நஷ்டம், தேவையில்லாத ஒருவரால் இடைப்பட்ட வழக்கு விசாரணை வருவது போன்ற குழப்ப நிலைகள், இவைகள் எல்லாமே நடந்திருக்கு. புரியுதா? ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் வீட்டுக்குள்ளே நடக்கும். இப்போ சனி பகவானுடைய தொல்லையால் இது நடந்திருக்கு. யாரும் செய்வன கோளாறு வைக்கலை. அதனால் வீணான மனக்குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த நஷ்டங்களை ஈடுபடுத்தக்கூடிய முன்னேற்றம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். எனது ஆடி அமாவாசை வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்த நிகழ்வு சில கோடிகளை பற்றி புன்னகையோடு இருப்பீர்கள். வேற என்ன வேண்டும்? நஷ்டத்தை தீர்த்து தாரம்னு சொல்லிட்டேன். சரி, என்னை வந்து அடுத்து பாருங்க, ஜெயிச்சு தாரேன். சரியாப்பா?
அடுத்து என்ன பாருங்கள் ஒரு நாள் தனியாக வந்து பாருங்கள்.